இவர்களே ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே. இந்த அற்புதமான தருணத்தில், ஆனந்தமான தருணத்தில், இறைவர்கள் ஆசீர்வாதத்தில் தொடர்ந்து குரு பயிற்சி பலன்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 14ஆம் தேதி நடந்த குரு பயிற்சி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கின்றது? இதுவரையிலும் 9ஆம் இடம் எனப்படும் பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டு அதிர்ஷ்டத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆனந்தத்தையும் அள்ளி கொடுத்து மிகப்பெரிய வளத்தையும் நலத்தையும் கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் 10ஆம் இடம் நடக்கும் தொழில் ஸ்தானத்துக்கு செல்கின்றார். தொழில் ஸ்தானத்தில் சொல்றோம் எதுவும் பதவி லாபத்தால் தொழிலில் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறது பெருசாலாம் கவலைப்பட வேண்டாம் நண்பர்களே. 10ல் இருக்கும்போது இருக்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் ஜாகிரதையாக, மற்றபடி விழுந்து இருக்கிற இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி அற்புதமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் கன்னிராசிக்கு அமையும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்கள். உங்களுடைய குரு பார்க்கும் இடம் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார். குடும்பத்தில் மிகப்பெரிய ஒற்றுமை ஏற்படும், குடும்பத்தில் மிகப்பெரிய யோகம் ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும், நல்ல குடும்ப உறவுகள் எல்லாம் ஒன்று சேரும், பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும், குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும், தன வரவு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிறைய இடத்துல கொடுத்த இடம்லாம் பணம் வராமல் அங்கங்கே தங்கு தடையாக நின்றுட்டு இருந்தது. வர வேண்டிய வசூல் பாக்கி நிறையா திருப்பூர் காட்டன்ஸில் அங்கங்கே எங்களுக்கு செக்கு பாஸ் ஆகலை சார், இந்த பிரச்சனை சார், அந்த பிரச்சனை சார், எங்களுக்கு எங்கே பார்த்தாலும் அங்கங்கே பணம் ஸ்டாக்காக நிற்கிதுன்னு சொல்ல அத்தனை பேரும் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எல்லாம் வசூலாகி பேங்க் பேலன்ஸு கண்டிப்பாக கன்னிராசிக்கு உயரும். அதை பற்றி எந்த கவலை வேண்டாம். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது புதிய வீடு, மனை, வண்டி, வாகனங்கள், வீட்டை புதுப்பித்தல், வீடு கட்டி அதில் நின்றுருந்தவங்களாம் அதை செப்பனிட்டு உயர்ந்த பூசி வீடு கட்டி குடி போகிறது, ஏதோ ஒரு மேலே மாடியில் கட்டணும்னு நினச்சவங்க எல்லாத்துக்குமே 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அது அற்புதமாக அமையும். தாயாருடைய எப்படி பணம் வருது, எங்கே பணம் வருது, எந்த சூழ்நிலை வருதுன்னெலாம் தெரியாது, ஆனால் நல்லா நடக்கும். இதேமாதிரி 6ஆம் இடத்தை குரு போனதுனால கன்னிராசியை தொட்டவன் கெட்டான், கன்னிராசியை எதிர்த்தவன் அழிஞ்சே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வரும் நண்பர்களே. கன்னிராசியை 6ஆம் இடத்தை பார்த்தாலும் வம்பு வழக்கு கோர்ட்டில் ரொம்ப நாளாக கடந்திருந்த கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும், இல்லை பஞ்சாயத்தில் முடியும், சமாதானமாக முடியும் நண்பர்களே. ஆகவே 2, 4, 6 அப்படி அற்புதமான இடங்களை குரு பகவான் பார்க்கறதுனால் குரு பார்வையிடும் இடங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாக இருக்குது. ஏற்கனவே 6ஆம் இடத்துல ராஜ குரு என்று சொல்லக்கூடிய ராகு அங்கே உட்காந்து அசத்திக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு பெரிய செல்வத்தை கொடுக்குவார். அங்கே அவருடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் கிடைக்குது. கோதண்டா ராகுவாக இருந்து உங்களுக்கு குருவும் ராகுவும் பார்வை பெற்று பெரிய பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்க போகின்றார். எதிரிகளை சின்ன பின்னமாக்க போகின்றார். எதிரிகளை அழிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் எதிரி காணா போயிடுவார்கள். எதிரியா கன்னிராசி எதிர்க்கிறதா ஆள் அடையாளமே கண்ணுக்கெட்டின தூரம் எதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வரும் நண்பர்களே. கன்னிராசி நண்பர்கள் தைரியமாக அற்புதமாக இருங்கள். குடும்ப மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். 4ஆம் இடம் சுகஸ்தானம் நல்லா இருந்தால் போதும், கண்டிப்பாக சுகம் கிடைக்கும். சுகம் நல்லா இருந்துச்சுனாலே வாரிசுகள் வரணும். திருமணமாகி ரொம்ப நீண்ட நாட்களாக குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த கன்னிராசி நண்பர்களுக்கெல்லாம் போனாண்டே வந்திருக்கணும். அப்படி வரல என்றால் இந்த சுகமும் குடும்பமும் நல்லா இருக்குது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால் குழந்தை இருக்கணும்ல, அப்போ குழந்தை வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் அடுத்தடுத்த ஆக வேண்டிய காரியங்களை சந்தோஷமாக செய்யுங்கள். இந்த வேளத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் குரு பகவானுக்குரிய அற்புதமான தென்குடி திட்டையில் சென்று ஒரு தடவையும் தரிசனம் செய்யுங்கள். தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற தென்குடி திட்டையில் தரிசனம் செய்யுங்கள். குரு பகவான் உங்களுக்கு வாரி கொடுப்பார், அள்ளி கொடுப்பார், அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். உங்களுக்குடைய ஜோதிர்லிங்கம் மகாராஷ்டிரா பக்கத்தில் எல்லோரா குகைக்கு பக்கத்தில் இருக்கின்ற பீமாசங்கர் என்ற அற்புதமான ஜோதிர்லிங்கம் நண்பர்களே. இப்போ அது மகாராஷ்டிரா பூனாவுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் செய்யுங்கள். பீமன் வழிபட்டு மிகப்பெரிய வைராக்கியத்தையும் மிகப்பெரிய செல்வ வளத்தையும் அருள் வளத்தையும் இழந்தது எல்லாத்தையும் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். உங்களுக்கு 10ல் குரு வந்துருச்சு, இதில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமான்னு நினைக்கிற எல்லா நண்பர்களும் ஒரு தடவையானும் பீமாசங்கர் வழி செய்யுங்கள். உங்களை காத்தருள்வார். உங்களை தங்க கவசம் போல் வஜ்ர தேகம் போல் வஜ்ரமாக நின்று உங்களை காத்து உங்களை உயர்த்தக்கூடிய அற்புதங்கள் நிகழ்த்து நண்பர்களே. எல்லா வகையிலையும் பார்த்தால் கண்ணியை தொட்டவன் கெட்டான்கிற ஒரே வரியில் சொல்லிக்கொண்டு உங்கள் வாழ்க்கை வளம் நலமும் பெற்று உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெற்று எல்லா அதிர்ஷ்டம் பெற்று 16 வகையான செல்வங்களும் பெற்று கன்னிராசி நண்பர்கள் எல்லாம் நிறைவான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஆனந்தமான வாழ்வீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு பீமாசங்கர் ஜோதிர்லிங்கத்தோட ஆசீர்வாதத்தில் எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ உங்களை வாழ்த்துகின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்வமுடன் வாழிய நலம் வாழிய பல்லாண்டு.